வெல்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்து SQL பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? SQL அப்படின்னா என்னங்க? ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஒரு லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜ் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸோட பேசுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ டேட்டா பேஸோட கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு இந்த SQL ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, பேஸ்னா என்ன? ஸோ நம்மளுக்கு தெரியலைங்களா? ஸோ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, அதாவது மேசிவ் ஸ்டோரேஜ் ஆஃப் டேட்டா வந்துட்டு டேட்டாபேஸ். டேட்டாபேஸ்னா என்னங்க? டேட்டா வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஒரு ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டை எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் நம்ம ஒரு ஷூ பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. ஷூ, அந்த ஒரு பர்டிகுலர் ஷூவை நம்ம கிளிக் பண்ண உடனே அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வருது இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அதோட ப்ரைஸ் எவ்வளோ, அந்த அவைலபிள் கலர்ஸ் என்ன, ஸோ நம்ம இப்போ ஆர்டர் பண்ணால் எவ்வளோ டேஸில் நமக்கு கிடைக்கும், இந்த ஷூவோட டிஸ்கிரிப்ஷன் எங்கேருந்து வருது, மேனுஃபேக்சர்ஸ், ஸோ இந்த கம்பெனி நேம்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் வருது இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் எங்கேருந்து வருது? நம்ம டேட்டா பேஸ்லேருந்து தான் வருது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளிப்கார்ட் வந்துட்டு ஒரு டேட்டா பேஸ் அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு யூஐல என்ன தெரியுது? அதை கிளிக் பண்ண உடனே அங்கே டேட்டாலாம் வருது, அதுக்கு ரிலேட்டடான டேட்டாலாம் வருது. ஸோ அது வந்துட்டு டேட்டா பேஸ்லேருந்து ரெட்ரைவ் ஆகி தான் நம்மளுக்கு வருது. ஓகேங்களா? டேட்டா பேஸ்லேருந்து அந்த பர்டிகுலர் டேட்டா வந்து நம்ம புல் பண்ணி நம்மளுக்கு வந்து யூஐல வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ டேட்டா பேஸில் தான் டேட்டா எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகேங்களா? கம்யூனிகேட் பண்றதுக்கு யூஸ் பண்ற லாங்குவேஜ் தான் SQL ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். ஓகேங்களா? சோ நம்ம சின்ன சின்ன queries எழுதுவோம் இதுல. dbms னா database management system. ஓகேவா? database வந்துட்டு db ன்னு நம்ம சொல்லுவோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்ட்ரிபியூட்டட் dbms, கமர்ஷியல் dbms, சென்ட்ரலைஸ்டு dbms, ஸோ இந்த மாதிரி நிறைய டேட்டாபேஸ் இருக்கு. ஸோ இம்பார்ட்டன்டான பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ். ஓகேங்களா? rdbms. ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது rdbms, ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ இதில் rdbmsனா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து டேட்டா வந்துட்டு டேபிள் ஃபார்மேட்டில் வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? அதுதான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ நிறைய அப்ளிகேஷன்ஸில் இதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து இம்பார்ட்டண்டான டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதாவது டேட்டா வந்துட்டு டேபிள் ஃபார்மேட்டில் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஓகே, இப்போ பாருங்க, டேபிள் ஃபார்மேட்ல வந்து டேட்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு டேபிள். ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட் ஐடி, நேம், மார்க்ஸ் அந்த மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது ரோஸ், இது காலம்ஸ். செகண்ட் ரோ, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, இது ஒரு ரோ இல்லைங்களா? ஒவ்வொரு ரோவும் நம்ம வந்துட்டு ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா டூப்பிள்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரெக்கார்ட்ஸ் இல்லைனா டூப்பிள்ஸ். ஸோ ஒவ்வொரு காலமும், காலம் பை ஸ்டூடெண்ட் ஐடி, நேம், மார்க்ஸ், இதெல்லாம் வந்து ஆட்ரிபியூட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ காம்பினேஷன், இது வந்துட்டு செல், நம்மளுக்கு தெரியல. செல்லாம் ஒன்றும் இல்லை, இன்ட்ராக்ஷன் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம். ஸோ டூப்பிள்ஸ் அண்ட் ஆட்ரிபியூட்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ ஆட்ரிபியூட் வந்துட்டு ஏதோ ஒரு பிரைமரி கீ இருக்கணும் ஆட்ரிபியூட்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, நேம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரே ஸ்கூல்ல வந்துட்டு இப்ப சாராவே 4-5 பேர் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நேம் வந்து இப்ப பிரைமரி கீயா எடுக்க முடியாது. மார்க்ஸும் வந்துட்டு ஒருத்தர், ஃபார் எக்ஸாம்பிள் 80 மார்க்ஸே நிறைய பேர் வாங்கியிருக்கலாம். புரியுதுங்களா? ஆனா ஸ்டூடெண்ட் ஐடி வந்துட்டு பிரைமரி, ஸோ யூனிக்கா இருக்கணும். ஸோ அது வந்து யூனிக் பிரைமரி ஐடி. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஐடி, ஹாபிஸ், பிளட் குரூப் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ரெண்டு டேபிளுக்கும் என்ன நம்மளுக்கு ரிலேஷன் பார்த்தீங்கன்னா எதை வச்சு நம்ம கம்பைன் பண்ணலாம்? இந்த ஸ்டூடெண்ட் ஐடி வந்து காமனாக இருக்கு இல்லைங்களா? ஸோ இது மாதிரி வந்துட்டு டேபிள்ஸ்குள்ள வந்து ரிலேஷன்ஸ் இருக்கும். அதுதான் வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ நிறைய dbms இருக்குங்க. MySQL, SQL சர்வர், Oracle, PostgreSQL, நிறைய டேட்டாபேஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டாபேஸோட பேசுறதுக்கு எதுக்கு நம்ம பேசணும்னா அங்கே வந்து டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு, டேட்டா மாடிஃபை பண்ணுறதுக்கு, அந்த டேட்டாவை ரெட்ரைவ் பண்ணுறதுக்கு எல்லாமே நம்மளுக்கு ஒரு லாங்குவேஜ் தேவைப்படுது. அந்த லாங்குவேஜ் தான் வந்துட்டு SQL ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். ஓகேங்களா? ஸோ நம்ம டீட்டெயிலாக வந்துட்டு நம்ம இன்னும் வர வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ இதுல மெயினா வந்துட்டு CRUD ஆப்ரேஷன் சொல்லுவாங்க, CRUD. ஓகேங்களா? Cனா வந்துட்டு கிரியேட், Rனா ரீட், Uனா அப்டேட்டிங், Dனா டெலிட். ஸோ அந்த டேட்டா பேஸ்ல வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணலாம், ரீட் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம், டெலிட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம SQL லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும், ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். ஓகேங்களா?